இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை தான் ஊற போட்டிருந்தேன் சுண்டலுக்கு. அப்புறம் நைட் ரைஸ் மீதியாக இருந்தது. சரி மாங்காய் சாதம் கிளறிடலான்னு சொல்லிட்டு மாங்காய் சாதத்துக்கு கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். சைட் டிஷ்க்கு வந்து வாழைக்காய் வறுவலுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தவாவில் போட்டு எடுக்கலான்னு போட்டுட்டேன். இதில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ஸோ அதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு அசம்ஷனில் நான் அதை வந்து கொண்டு வரலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். பொதுவாகவே நான் வந்து ஆனியன் போட மாட்டேன் மாங்காய் சாதத்துக்கு. பட் இன்றைக்கி வந்து ஆனியன் நல்லா கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி போட்டு அதில் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அடுத்து வரமிளகாய் ஒரு 4, லாஸ்ட்டாக சீரகத்தூள், கூடவே வந்து வெந்தயத்தூளும் நான் வந்து டேஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சுது. சீரகத்தூளும் வெந்தயத்தூளும் கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை போட்டு கிளறிட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் டேஸ்ட் வைஸ் நான் அதை வந்து அப்படியே கொண்டு வர முடியல. பட் ஓகேவா இருந்தது. இதிலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆச்சு அந்த சீரகத்தூள் ஸ்மெல்லு, அடுத்து அந்த வெந்தய ஸ்மெல், இது எல்லாமே வந்து நல்லா இருந்தது ஃப்ளேவரு. ரைஸ் போட்டு கிளறி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே தான் வச்சுட்டேன். ஏன்னா ரைஸ் மீதி ஆகிடவே. ஆஃப்டர்நூன் வந்து கர்ட் ரைஸும் சைட் டிஷ்க்கு வந்து கோவக்காய் இருந்தது, கோவக்காவும் செஞ்சு சைட் பை சைடு முட்டையை வேக போட்டுடலாம் பாயில்டு எக்குக்கு அப்படின்ற மாதிரி வேக போட்டுட்டு அதுக்கடுத்து கோவக்காய் பொரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நார்மல் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணல நான். கோவக்காய் போட்டு பொடியாக அந்த ரவுண்டாக கட் பண்ணது, நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு ஃபைனலாக வந்து வறுத்த வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்தது.